ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு 2017ல ஒரு கிரைம் மிஸ்ட்ரி படமா வெளியான "ஹூ கில்டு காக் ராபின்" டாய் மனிஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படமும் தமிழ் டப்பிங்ல கிடையாது. ஸோ தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி டெலிகிராம் சேனல்ல குடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தமிழ் சப்டைட்டில் வேணுங்கிறவங்க லிங்க கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல கதாநாயகன் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஜர்னலிஸ்ட்டா இருக்காப்புல. அவர் ஒரு தவறான செய்திய பரப்பி விட்டதுனால வேலைய விட்டு தூக்கிடுறாங்க. அதை எப்படியாவது சரி செய்து வேலைக்கு திரும்ப ஜாயின் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்க அதே நேரத்துல, அவருக்கு எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவர் ஒரு சிறு காயத்தோட தப்பிச்சுறாரு. ஆனா வண்டி வந்து பெருத்த சேதம் அடைஞ்சிருது. வண்டிய சர்வீஸ் பண்ணம்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்ம வந்து தெரிய வருது. இவர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குன இந்த கார் 9 வருஷத்துக்கு முன்னாடி இவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த கார் தான் இதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டவங்கள காப்பாத்த வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போன கார வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இத வச்சு அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சு வெளியிட்டோம்னா, திரும்ப அந்த ஜெர்னலிஸ்ட் வேல நமக்கு கிடைச்சிரும்னு களத்துல வந்து இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ட யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு வேலையில சேர்ந்தாரா இல்லையாங்கிறத பயங்கரமான ட்விஸ்ட்டோட சொல்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே இவங்க படத்துல அமைச்சிருந்த ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லணும். செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட நெடுகிலும் ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். உண்மையிலே என்னதான் நடந்திருக்குன்னு நம்மள உட்கார்ந்து யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது அந்த படத்தோட தனி சிறப்புன்னே சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் ஹீரோ கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு கதைய வந்து சொல்லிட்டு போவாங்க. ஆனா அது எதுவுமே உண்மையா இருக்காது. இவங்க ஏன் பொய் சொல்றாங்க? எத மறைக்கிறாங்கன்னு ஹீரோவுக்கு வர்ற அதே டவுட் படம் பார்க்குற நமக்கும் வந்துகிட்டே இருக்கும். அந்த சஸ்பென்ஸ மெயின்டெயின் பண்ணி கிளைமாக்ஸ்ல அவங்க குடுத்த அந்த ட்விஸ்ட் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல என்ன பியூட்டினா, படம் நகர நகர நீங்களே சில விஷயங்கள வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, அதுக்கு மேல கிளைமாக்ஸ்ல ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் மேட்ரு. அத யாரையும் கெஸ் பண்ணவே முடியாது. என்னடா இப்படிலாம் ட்விஸ்ட் குடுக்குறீங்கன்னு ஷாக் ஆற அளவுக்கு அது செமையா இருக்கும். ஒரு கிரைம் மிஸ்ட்ரி படத்துக்கு உயிர் குடுக்குறதே மியூசிக்கும், கேமராவும் தான். அந்த வகையில பேக்ரவுண்ட் ஸ்கோர் த்ரில்லிங் மோட வந்து சூப்பராவே செட் பண்ணியிருக்கு. கேமரா ஒர்க்கும் படத்தோட அந்த மிஸ்ட்ரிக்கில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆனா, படத்துல ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆக்டிங். படத்துல நடிச்சவங்க அவங்களுக்கு குடுத்த ரோலுக்கு மட்டும் ஏதோ நடிச்சிருக்காங்க. யார் முகத்திலயும் சரியான எக்ஸ்பிரஷன் இல்ல. ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் எல்லாருமே குடுக்குறாங்க. ஸ்கிரிப்ட் எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அந்த ஆர்டிஸ்ட்டுக அவங்க நடிப்பு மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இது மிஸ்ஸிங் அப்படிங்கிறனால ஒரு சில இடங்கள்ல படம் கொஞ்சம் லேக் ஆற ஃபீல் கண்டிப்பா குடுக்குது. அதே மாதிரி கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து கிளைமாக்ஸ்ல கொட்டுனனால, சில பேருக்கு குழப்பமா இருக்கலாம். ஸோ கிளைமாக்ஸ மட்டும் கொஞ்சம் பொறுமையா உத்து கவனிச்சீங்கன்னா, படம் அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்ட வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் எங்கேயுமே பரபரப்பாலாம் பறக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும். அந்த எதிர்பார்ப்போட இந்த படத்த பாருங்க. அத நான் இங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, கிரைம் மிஸ்ட்ரி படங்கள விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னே நான் சொல்லுவேன். மத்தவங்களும் டெஃபினட்டா ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ முதல்ல தனியா பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டாக்கி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.